கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 10வது வசனம். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த உலகத்தையும் உலகத்தை படைத்த ஆண்டவரையும் இணைத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த உலகத்துல என்னுடைய பெற்றோர் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். அவருடைய நிலைகள் சூழலுக்கு தக்க விதமாக அது மாறும். ஆனால் என்னை அழைத்தவரும் என்னை படைத்தவருமாகிய பராபரன் அந்த நிலைகளிலே உள்ளவர் அல்ல. God knows our hearts and minds. இறைவனுக்கு நம்முடைய இருதய யோசனைகளும் சிந்தைகளும் அவருக்கு தெரியும். அந்த சிந்தைகளை அறிந்தவர் தன் படைப்பு வாழ்பட்டு போய்விடக் கூடாது என்பதில் அக்கறை உள்ளவராய் காணப்படுகிறார். God always ends on positive approach. அவர் சாதகமான வழிகளிலே நம்மை சந்திக்கிறவராக, நாம் ஒன்றிலும் தொய்ந்து குறைவுற்று போய்விடாத வரைக்கும் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்மை குறித்து காண்கிற சிந்தைகளிலே நம்முடைய உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தில நாம் வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறார். ஆகவே தான் இங்கே சொல்லும் பொழுது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். நான் எத்தனை உதாசீனங்களை, எத்தனை புறம்பான காரியங்களை, எத்தனை அக்கிரம சிந்தைகளை எனக்குள்ளே அடக்கி வைத்தாலும் என்னை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் பராபரனாய் காணப்படுகிறபடியினாலே அவர் மீட்புக்கு நேராக என்னை கொண்டு செல்வார். God is more faithful to me. God has concern towards me. He is care for me என்கிறதிலே அவன் தெளிவாய் காணப்படுகிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, அந்த ஆண்டவரை இரட்சகராய் பராபரனாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். We trust in God. We trust in God. He will care for us. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்களை கைவிட்டாலும், பெற்றோர் எங்களை கைவிட்டாலும், எங்களை படைத்த படைப்பாளராகிய நீர் எங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கைவிடாத தேவனாய் இருக்கிற அப்படின்னா நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்குள்ளாய் நாங்கள் வாழ வளர கிருபை வராக. இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேள் பிதாவே. ஆமென்.